வணக்கம். வளம் வளமறியாவல். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் இருக்கே சார், இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு நல்லா தான் இருக்கிறது எல்லாரும் சொல்றது ரைட். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது பங்குகளின் அடிப்படையில், அந்த பட்டியலிடப்பட்ட பங்குகள் லிஸ்டட் கம்பெனிஸ் உடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் இருக்கு. இது எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லாங் டேர்ம் டேட்டாவும் கொடுக்கலாம் இருக்கும். 1979 செப்டம்பர்ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய பொருளாதாரம் ஜிடிபி growth, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த growth பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சென்செக்ஸ் 15.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலா ஜிடிபி growth நல்லா இருந்ததுனால் கார்பரேட் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஸோ இது பல்வேறு காலகட்டங்களில் மாறுபடும். இப்போ ரீசெண்டாக கொரோனா டைம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரு வீழ்ச்சி வந்தது. ஆனால் பெர்மனெண்ட்டாக அப்படி இருக்க போறது இல்லை, திரும்பவும் ரிகவரி வரும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி தான் மார்க்கெட்டில் இருக்குமே தவிர, லாங் டேர்ம் நல்லா இருக்க வரைக்கும் நீங்கள் பங்கு சந்தையில் சார்ந்த முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில டேட்டா கொடுக்கணும். 1980 முதல் 1989 அந்த 10 வருட காலகட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி growth, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 14.9% இருந்தது. ரியல் growth 5.7%, ரைட்டுங்களா. இன்ஃபிளேஷனரி growth 9.2%, பட் மொத்தமாக 14.9% வளர்ச்சி பார்த்துருக்கோம். இதே 90களிலிருந்து 99 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா டோட்டல் growth பார்த்தீங்கன்னா 15.3% இருக்கு. 2000 2009 ரொம்ப கடினமான காலகட்டமாக இருந்தது இல்லைங்களா. அந்த காலகட்டங்களில் 11.8% வளர்ச்சி வந்திருக்கு. 2010 இருந்து இப்போ 2023 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 12% வளர்ச்சி வந்திருக்கு. இது வேர்ல்ட் பேங்க், ப்ளூம்பர்க் அதனுடைய டேட்டா வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த காலகட்டங்களில் பங்கு சந்தை ஒரே மாதிரி இருந்திருக்கான பல சேலஞ்சஸ் இருக்குது. 80-89 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்தது, ரைட். அதுக்கப்புறம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் மாருதி கார் வந்தது. ஸோ அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் அப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இன்ஃபிளேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் 14.9% வளர்ச்சி பார்த்தோம். 90-99களில் ஒரு பெரிய கல்ஃப் வார் கிரைசிஸ் வந்தது. குவைத் வார் ஞாபகம் நினைக்கிறேன், சதாம் ஹுசேனுக்கு ஏஷியன் கிரைசிஸ் வந்தது. இந்த கிரைசிஸ்லயும் அந்த 10 வருட காலத்தில் 15.3 வளர்ச்சி வந்திருக்கு. 2009 எடுத்தீங்கன்னா .com பபிள், ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசாக விழுந்தது. அதை விட பெருசு 2008 லேமன் கிரைசிஸ், லேமன் பிரதர்ஸ் அமெரிக்காவில் சப்ரைம் கிரைசிஸ், உலகமே ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்களை சந்திச்சது. அப்பெல்லாம் மார்க்கெட் பயங்கரமா விழுந்தது. ஹிஸ்டாரிக்கல் ஃபால் எனக்கு தெரிஞ்சு அந்த வருடத்தில் மட்டும் -52% இருந்தது. அண்ட் அடுத்த வருஷம் +85% சென்செக்ஸ், ரைட். பட் ஓவரால் ஸ்டில் அந்த 10 இயர்ஸ் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா 11.8% வளர்ச்சி. 2010 எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நிறைய சேலஞ்சஸ் சந்திச்சிட்டோம். யாருமே மறக்க முடியாதுன்னதுன்னா கொரோனா வந்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒன்று. அது இல்லாமல் டிமானிட்டைசேஷன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, நிறைய டிஃப்ரெண்ட் QE டேப்பரிங், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல டேப்பரிங் ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் நடந்தது. ஆனாலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 12% இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, லாங் டேர்ம்ல கடந்த 1980 இருந்து கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 14-15% வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி பார்த்திருக்கோம். ஸோ பங்கு சந்தையும் ஜிடிபி வளர்ச்சி ஒட்டி செல்வதுதான். சொல்ல போனா ஜிடிபி வளர்ச்சி விட சற்று அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ தேசத்தின் ஜிடிபி வளர்ச்சி லாங் டேர்ம் இறங்கும் போதோ அப்பதான் நம்மளுடைய ஈக்விட்டிக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். பட் லாங் டேர்ம் நல்லா இருக்கும்னா தாராளமா பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதோ அல்லது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறதோ பண்ணுவதற்கு ஏதுவானது. அப்பதான் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கிடைக்கும். ரிஸ்க் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் ரிஸ்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரிஸ்க்னா என்னங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம்னா அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க முதலீடு பண்ணுவது எளிமையானது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.